வணக்கம். 90 நின்றுட்டு பேசுனா 80 உட்காந்துட்டு பேசக்கூடாது. ஆனால் அவருக்கு 90ன்னு சொன்னால் நம்ப முடியல. ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி ஒரு 100 வயசுக்காரரை நான் பாராட்டினேன். அவர் இவரோட வேகமாக இருக்கார். இப்போ இந்த மேடை பூராமே பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இருக்கிறக்கு ஒரே தகுதி இவர் உத்தர தவிர 80+ இருக்கணும். 80 கீழே இருந்தால் அங்கே உட்காந்துக்கணும். இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் we have the first charge over சிற்பி. அது காரணம் சொல்கிறோம் பாருங்கள். அவருக்கு 22 வயசில் இந்த கல்லூரியில் வந்து ஆசிரியராக சேர்ந்தார். 31 வருஷம் இந்த கல்லூரியில் பணியாற்றினார். பிறகு 58 இங்கிருந்து பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு போனார். அப்போது அவருடைய 90 வயசில் கிட்டத்தட்ட 40 வருஷம் இந்த கல்லூரி. பல இடங்களில் பல நேரங்களில் அவருக்கு விழா நடக்கத்தான் போகுது. ஆனால் முதல் நடத்துறது நம்மளுக்கு தான் அந்த பொறுப்பு. இந்த பகுதியில் யாரை கேட்டாலும் அவருடைய பழைய மாணவன் தான் சொல்லுவாங்க. நீங்களும் ஐயா, நீங்களும் பழைய மாணவரா? நீங்களுமா? 2 வயசு அவருடைய பழைய மாணவர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை இங்கே நம்ம கல்லூரியில் நடத்துறதில் நமக்கு பெருமை. இந்த 90 ஆண்டுகளில் முதல் 15 ஆண்டு அடிமைப்பட்ட இந்தியாவில் வாழ்ந்தார். அதையும் ஓரளவுக்கு பார்த்துருக்கார். அதில் குறிப்பாக அந்த கடைசி 15 ஆண்டு தான் சுதந்திர போராட்டத்தினுடைய ஒரு மிக முக்கியமான காலகட்டம். அதையும் பார்த்தார். அப்புறம் ஒரு 75 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வாழ்ந்திருக்கார். ஸோ ரெண்டையும் பார்த்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. எவ்வளோ பெரிய கால மாற்றத்தை அவர் பார்த்துருப்பார் இந்த 90 ஆண்டுகளில். அதையெல்லாம் நினச்சா வியப்பாக இருக்கு. மகாத்மா காந்தியடிகளுடைய தலைமையும் பார்த்தார். இந்தியாவுடைய முதல் கனவு நாயகன்னா யார் தெரியுமா? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரீம் பாய் ஆஃப் இந்தியான்னு யாருன்னு சொல்லுங்கள். ரொம்ப பேர் அப்துல் கலாம்ங்குவாங்க. பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான் முதல் இந்தியாவுக்கு ஒரு கனவை தந்தவர். அதையும் பார்த்தவர், கேட்டவர். அநேகமாக சுதந்திரம் வந்தபோது உங்களுக்கு 15 வயசு இருக்குங்களா? அதுதான். அப்படிப்பட்ட காலகட்டத்தை எல்லாம் பார்த்துருக்கார். அவர் சொன்னார், இது மாணவர்களுக்கான விழான்னு. கவனிச்சிங்களா? அப்போ அடுத்து நடத்துகிறதெல்லாம் வயசானவர்களுக்கு. இந்த ஒரே ஒரு கல்லூரியில் தான் உங்களுக்காக இந்த விழா ஏற்பாடு பண்ணிது. நான் விரும்பினது அந்த பெரிய ஆடிட்டோரியத்தில் வச்சு ஒரு 1500 மாணவிகளை அமர வைக்கணும்னு. ஆனால் அவர் இந்த ஹாலை விரும்பினார்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் ஒன்றும் பேசலை. இப்போ நீங்களாம் தான் கவனிக்கணும். ஒரு சூப்பர் ஸ்டார் வந்தாலே ஊர் கொள்ளாது. நான் யாரை சொல்கிறேன், எந்த ஊரை சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ 4 சூப்பர் ஸ்டார் மேடையில் இருக்கு. அப்போ நிச்சயமாக பொள்ளாச்சி தாங்காது. இவங்க ஒவ்வொருத்தரை பார்க்குறதே பெரிய காரியம். அது இவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. இவங்கெல்லாம் 80+ இருந்தாலும் இவங்க ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரும் இன்று சிற்பிக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இந்த மேடையை பார்க்குறக்கே கொடுத்து வச்சுருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மங்கள துவக்கம்னு சொன்னார். உண்மைதான். அதனால தான் முதல்ல போய் மகாகவிக்கு நம்ம மரியாதையை தெரிவிச்சுட்டு, சுவாமி விவேகானந்தருக்கு தெரிவிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அருட்செல்வருடைய சிலைக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு இங்கே வந்திருக்கிறோம். இப்போது இந்தியாவுக்கு கனவை தந்தவர் ஜவஹர்லால் நேருன்னு சொன்னேன். அந்த கனவு என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. நம்ம ஐயா நீங்கள் எல்லாம் ஈஸியாக இருந்தீங்க, பாடத்திட்டத்தில் ஒன்றுமே இல்லை ஐயா.
உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எத்தனை பேர்த்துக்கு பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய கனவு தெரியும்னா தெரியாது. இந்தியா சுதந்திரம் பெற்ற அன்று அந்த நள்ளிரவில் பாராளுமன்றத்தில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு நிகழ்த்திய உரை தான் 20வது நூற்றாண்டின் இணையற்ற உரைகளில் ஒன்று என்று இன்றும் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவார், ஒன்றும் நடந்தில்லையப்பா, இங்கேயே பாருங்கள், யாரோ ஒருத்தர் வர்றாங்க, அவ்வளோதான். லாங் இயர்ஸ் ago, ஐயா கேளுங்க, ஏன்னா தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. லாங் இயர்ஸ் ago, when the rest of the world is fast asleep, India wakes up into freedom and makes a tryst with destiny to wipe off every tear from every eye of every Indian. இது பண்டிட் ஜவஹர்லால் நேரு நாட்டுக்கு தந்த கனவு. இந்த கனவை தந்தது 1947. இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது 1957 ஜூலை மாதத்தில். அப்படின்னா அந்த சுதந்திரத்தின் தாக்கம் பெற்று ஒரு சிலர் ஆரம்பித்த கல்லூரிகள் ஒன்று நம்ம கல்லூரி. இதேபோல் தமிழ்நாட்டில் பல இடங்களிலும் இருக்கு. அந்த கல்லூரிக்கு நான் சொன்னது போல் 22வது வயசில் வந்து சேர்றாரு. 31 ஆண்டுகள் இங்கே பணி செஞ்சுட்டு அப்புறம் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டார். இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கால மாற்றத்திற்கெல்லாம் ஈடு கொடுத்து அன்றைய தினம் கல்வி முறை இருந்தது. ஆனால் இப்போ அவ்வளோவுக்காக அப்படி இல்லை. நான் இந்த கல்லூரியில் செக்ரட்டரியாக இருந்த பொழுது, செயலாளராக இருந்த பொழுது, கீதா போதகர் கிரிதாரி பிரசாத் வந்தார். அப்போ எனக்கு ஒரு புக்கு கொடுத்தாரு. அந்த புக்குக்கு தலைப்பு வந்து ப்ராக்டிக்கல் வேதாந்தா, நடைமுறை தத்துவம். இப்போ அந்த விவேகானந்தர் கல்லூரியிலிருந்து இவர் வந்திருக்கார். அவர் கொடுத்த அந்த புத்தகத்தை படித்த பொழுது எனக்கு ஒன்று தோணுச்சு, கல்வினா என்னன்னு அவர் தான் சொன்னார். அந்த திட்டத்தை நம்ம கல்லூரியில் கொண்டு வரோன்னு விரும்புகிறோம். அப்போ நான், அன்றைய முதல்வர் திரு நமசிவாயம் அவர்கள், கவிஞர் அவர்கள் மூவருமாக உட்காந்து பேசணும். ஏன் நாம் ஒரு சின்ன முயற்சி பண்ண என்ன, ஒரு துவக்கம் பண்ண என்ன காரணம், அதை செய்யலின்னா இந்த கல்வி ஒரு பயனுள்ள கல்வியாக இருக்காது. அப்படி வந்தது தான் எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர் என்கின்ற ஒரு பாடத்திட்டம். அதை இங்கே மேடையில் இருக்கிற பிரிவுகளுக்காக சொல்லுவேன். இப்போ சமீபத்தில் நம்ம கல்லூரிக்குங்க ஐயா A++ ரேட்டிங் வந்தது. அந்த ரேட்டிங்கை கொடுத்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு பாடத்திட்டத்துக்காக அந்த ரேட்டிங்கை தர்றோம்னு சொன்னாங்க. கீப் இட். இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தோம், எத்திக்ஸ் அண்ட் கல்ச்சர். அதற்கு முழு முதல் காரணம் ஆரம்பத்தில் திரு சிற்பி அவர்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இப்போ உங்கள் நலன் கருதி அந்த பாடத்திட்டம் இங்கே அந்த காலத்தில் துவங்கப்பட்டது. அது இப்போ பேர் மாதிரி ஹியூமன் எக்ஸலன்ஸ்னு மாற்றிட்டோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ். நேற்று அவங்களோட நான் கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணேன். 12-13 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அந்த பாடத்திட்டத்தை தான் இவங்களுக்கு தர்றோம். அதனுடைய சுருக்கத்தை பிறகு சந்தர்ப்பத்தில் நாம் பேசுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பண்ணோம். உங்களுக்கு ஆச்சரியப்படுவீங்க, இப்போ புதிய கல்விக் கொள்கை டெல்லியில் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க நான் பார்த்தம்போது இதை நான் சொன்னேன், அதை கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் அதில் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படின்னு என்ன தெரியுதுன்னா, எல்லாம் சொல்லித்தர்ற பாடத்தை அதே முறையில் சொல்கிறதுக்கு நாம் தேவையில்லை. ஏதாவது வித்தியாசமாக சிந்திக்கணும், செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை பண்ணோம். இது நான் இந்த மேடையில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது நடைமுறைப்படுத்துவதற்கு மூல காரணம் அன்றைய முதல்வர் திரு நமசிவாயம் அவர்கள், அன்றைய தமிழ்துறை தலைவர் சிற்பி அவர்கள், கூட இருந்த அத்தனை பேராசிரியர்களும். அப்போ பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்தது, யாரை கேட்டு இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பித்தீர்கள், இதுக்கு எப்படி டைம் டேபிளில் இடம் கொடுத்தீங்க, இந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் எதுலேருந்து கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் பதில் எழுதினேன், இப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை, இதுதான் உண்மையான கல்வின்னு சொல்லி நான் லெட்டர் எழுதினேன். இப்போது பெரியவங்களுக்கு சொல்லிக்கொள்வேன்,
UGC has recognized it. And எப்படி குன்றக்குடி மாடல்னு ஒரு மாடல் இந்திரா காந்தி சொன்னார்களோ, அதே போல் NGM மாடல்னு UGC ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. ஆகவே இந்த கல்லூரி இந்த விழாவை நடத்துவது 100% பொருத்தம் இருக்குதுன்னு சொல்ல வர. இதுதான் இனி வருகின்ற காலத்திற்கு தேவை என்று சொல்லிக்கொண்டு இவங்க எல்லாம் பேச வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் பேசுனதே தப்பு. சிற்பி அவர்கள் இதை விட சுருக்கமாக ஒரு வரவேற்பு சொல்லி நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. அதுக்காக கைதட்டலாம். அப்படின்னா நமக்கெல்லாம் என்ன உணர்த்துறாருன்னா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம், வரவேற்புரை, துவக்க உரை. ஆனால் பிறகு சாமி பேச போகிறாங்க, அறிஞர்கள் பேச போகிறாங்க, அதையெல்லாம் நாம் கேட்கணும். இந்த கல்லூரியில் 5500 பேர் படிக்கிறாங்க. ஒரு 500-600 பேர் தான் இங்கே இருக்கிறீங்க. நீங்கள் தான் ரொம்பவும் கொடுத்து வச்சவர்கள். அவங்கெல்லாம் வகுப்பறையில் எப்பவும் படிக்கிற பாடத்தை தான் படிச்சுட்ருக்குறாங்க. இன்று இங்கே பேசப்பட போகின்ற பேச்சுக்கள், அதிலிருந்து வெளிப்படுகின்ற கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எக்காலத்துக்கும் உதவும் என்று கூறி, இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம் என்று உங்களிடத்தில் சொல்லி, உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பேன், நீங்கள் அப்படியெல்லாம் உங்கள் சௌரியம் போல் முடிவு பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை காலம் இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்களே எல்லாமே நீங்களும். எங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கி இந்த காலத்து ஒரு மேடை பேச்சாளர் சொன்னார், பேர் சொல்ல விரும்பலை. இப்போல்லாம் தமிழில் ஒரு சந்தேகம்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கணுன்னா ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லாம் போயிட்டாங்கன்னு. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சகாலம். அதனால் நீங்கள் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு இருக்கணும், இந்த சமுதாயத்தை வழிநடத்தணும். குறிப்பாக மாணவிகள் போக்கு இன்றைக்கி எப்படியோ இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாச்சு, ஏற்கனவே இருந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் போயாச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்பி இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் நல்லா கேளுங்க இந்த பேச்சுக்களை எல்லாம். உங்கள் நலன் கருதி இந்த ஏற்பாடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறி, நிறைய பெரியவங்க வந்திருக்கிறீங்க. நம்ம முன்னாள் செக்ரட்டரி கல்யாண சுந்தரம் வந்திருக்காரு, வைஸ் சான்சலர்ஸ் வந்திருக்கிறாங்க, வேலாயுதம் ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா, அவங்களாம் பார்க்கட்டும். இன்று பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டில் ஒரு கிங்குன்னு நான் சொல்லுவேன், சொல்லாமல் இல்லைங்க. அவை எல்லாம் அதே போல் அவங்க கிராமத்துலேருந்து நிறையா பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் மற்றவங்க நிறையா, புலவர் அமுதன் ஐயா நிலைங்க, புலவர் அமுதன் ஐயா வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் சொன்னது போல் வைஸ் சான்சலர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்படி எல்லாரையும் நானும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்பு கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மாணவர்கள் மனம் கொள்ளும் வகையில் மங்கள தொடக்க உரை வழங்கி சிறப்பித்தமைக்கு நன்றி ஐயா.